வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோடு 23. கதையின் தொடக்கம். அர்ஜுன் இப்படி தன்னை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றதை மீனாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவனுக்காக தனியாக ரூம் எடுத்து சமைத்து அலங்காரம் செய்து கொண்டதெல்லாம் அவனுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் அவன் எதற்கும் பிடி கொடுக்காமல் சென்று கொண்டிருப்பது அவளுக்கு எரிச்சலை கிளப்பியது. கடுப்போடு சென்று அமர்ந்தவள் தான் சமைத்த உப்புமாவை வாயில் வைத்தவள் அப்படியே ஓடி சென்று சிங்கில் துப்பினாள். அவ்வளவு சுவையாக இருந்தது அவள் உப்பை கொட்டி சமைத்த உப்புமா. பச்சை மிளகாய் அளவில்லாமல் கொட்டி வைத்திருக்க காரமும் உப்பும் தாறுமாறாக நாக்கில் புகைச்சலை கிளப்பியது. என்று ஊதிக்கொண்டவள் அவசரமாக தண்ணியை எடுத்து குடிக்கத் தொடங்கினாள். இது என்ன இவ்வளோ கேவலமா இருக்கு? ஃபோன்ல சொன்னபடி தானே சமைச்சேன். நான் சாப்பிட்டு பார்க்காமல் அர்ஜுனுக்கு இதை மொத்தமும் ஊட்டி விட்டுட்டேனே. அதான் அர்ஜுன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி ஓடி போயிட்டாரா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வருவாரன்றதே சந்தேகம்தான் போல. சை, முதல் பிளானே இப்படி சொதப்பிடுச்சே. என்ன பண்ணி வச்சிருக்க மீனா என்று நொந்து கொண்டவள் அவன் நம்பருக்கு டயல் செய்தாள். அவள் போனை எடுக்கும் நிலையில அர்ஜுன் இருக்கிறான். மீனாவின் வீட்டில் இருந்து ஆபீஸ்க்கு புறப்பட்டால் 10 நிமிடத்திற்குள் சென்று விடலாம். அவசரமாக ஆபீஸ் ரெஸ்ட் ரூமிற்குள் நுழைந்தவன் தான் சாப்பிட்ட உப்புமாவை மொத்தமாக வாந்தி எடுத்து கொண்டிருந்தான் அர்ஜுன். பாவி, சும்மா இருக்க மனுஷனே நான் சமைக்கிறேன் சாப்பாடு கொண்டு வராதீங்கன்னு சொல்லி சோறு போட்டு கொல்ல பார்க்கிறாளே. இல்லை, உப்புமாவை கொடுத்து கொல்ல பார்க்கிறாள். படிச்சவ பகட்டா இருக்கிறாள் நம்பி போனா உப்பையும் காரத்தையும் கொட்டி என்னோட நாக்கையே மரத்து போக வச்சிட்டாளே. இனி ஜென்மத்துக்கும் இவ கையால சமைச்சதை சாப்பிட மாட்டேன் என்று நினைத்தபடி வாந்தி எடுத்து முடித்தவன் சோர்வோடு வந்து தன் நாற்காலியில் அமர்ந்தான். மீனாவிடம் இருந்து போன் கால் வந்து கொண்டே இருந்தது. அதை சலிப்பாக பார்த்தவன் பேசுவதற்கூட தம்பில்லாமல் அமைதியாக இருக்க, இப்ப எதுக்கு போன் பண்ணுறா? நான் இருக்கிறேனா செத்துட்டானான்னு தெரிஞ்சுக்கவா என்று நினைத்தவன் அவள் போன் காலை எடுக்காமலே அவாய்ட் செய்ய வாட்ஸ்அப் மெசேஜில் சாரி அர்ஜுன் என்று மெசேஜ் அனுப்பி இருந்தாள் மீனா. எனக்கு தெரியல அர்ஜுன், நான் சாப்பிட்டு பார்க்காமலே உங்களுக்கு கொடுத்துட்டேன். தெரிஞ்சிருந்தா நிச்சயமா உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டேன். மன்னிச்சிடுங்க அர்ஜுன், நான் வேணும்னே எதையும் பண்ணல என்று அழுவது போல் ஒரு இமேஜையை தட்டி விட்டிருந்தாள் மீனா. அவள் வாய்ஸ் மெசேஜையும் இமேஜையும் பார்த்தவன் இட்ஸ் ஓகே மீனா, எனக்கு ஒர்க் இருக்கு, அப்புறம் பேசுறேன் என்று மெசேஜ் அனுப்பிவிட்டு வேலையை பார்க்கலானான். பசி வேறு வயிற்றை கிள்ளியது. எடுத்த வாந்தி அவன் உடம்பில் உள்ள அத்தனை சக்தியும் உறிஞ்சி விட்டது. காலையில் கிளம்பும் போது சாப்பிடலாம் திருப்பி எடுத்துட்டு வந்துருங்க மாமா என்று மீரா கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அவள் வார்த்தையை உதாசீனப்படுத்தியதற்காக அர்ஜுன் இப்போது வருந்தினான். என்னதான் கிளி போன்ற மனைவி இருந்தாலும் குரங்கை போல் ஒரு வப்பாட்டி ஆண்களுக்கு தேவைப்படுமா? அர்ஜுனும் இப்போது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறான். அர்ஜுன் பிடித்திருக்கிற குரங்கு அவனை என்ன வழி ஆக்கப் போகிறதோ கடவுளுக்கே வெளிச்சம். எப்படியோ அந்த நாளை ஓட்டியவன் வீட்டிற்கு சென்றான் தளர்ந்து போய். அவன் முகத்தில் அதிகப்படியான சோர்வு தெரிய, என்னாச்சு மாமா, உடம்புக்கு முடியலையா? சாப்பாடு எடுத்து வைக்கவா, இல்ல டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா என்று கனிவாகவே கேட்டாள் மீரா. பசிக்குது மீரா, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை என்றவன் ஆடையை கூட மாற்றாமல் கையை கழுவி கொண்டு டைனிங் டேபிளில் அமர்ந்து விட்டான். சப்பாத்தியையும் முட்டையை உடைத்து ஊற்றி செய்த தக்காளி தொக்கையும் அவனுக்கு பரிமாறினாள் மீரா. மதியத்திற்கும் சேர்த்து இப்போது வயிறார சாப்பிட்டவன் மனைவிக்காக செய்த சப்பாத்தியையும் காலி செய்துவிட்டு எழுந்திருந்தான் அர்ஜுன். அவன் சாப்பிட அவளும் வைத்து கொண்டே இருந்தாள். தனக்கு இல்லையே என்று அவள் வருந்தவில்லை. அவனும் அவளுக்கு இருக்கிறதா என்று யோசிக்கவில்லை. தன் வயிறு நிறையும் அளவிற்கு சாப்பிட்டு விட்டு எழுந்தான். மீரா எல்லாத்தையும் எடுத்து வைத்தவள் தோசை மாவு எடுத்து 2 தோசையை ஊற்றி சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிட்டு முடித்ததும் பிள்ளைகளின் அறைக்கு சென்று அவர்களுக்கு போர்வை போர்த்தி விட்டவள் தன் அறைக்கு செல்ல அங்கு அர்ஜுன் சோர்வாக படுத்து கொண்டிருந்தான். மீரா விளக்கை அணைத்துவிட்டு அமைதியாக படுக்க திரும்பி அவள் முதுகை ஒட்டியபடி பின்னங்களித்தில் முகம் புதைத்து தூங்க ஆரம்பித்தான் அர்ஜுன். அவன் உறங்கியதும் திரும்பி பார்த்த மீரா, இந்த முகமா தனக்கு துரோகம் செய்தது? குழந்தையை போல் அல்லவா உறங்கி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நான் எந்த விதத்துல குறை வச்ச மாமா? ஏன் எனக்கு துரோகம் பண்ணீங்க என்று உள்ளுக்குள் குமுறியவள் ஏதேதோ சிந்தனையில் உறக்கத்தை தழுவினாள். இப்படியே நாட்கள் செல்ல மீனா ஒரு புறம் அர்ஜுனை நச்சரித்து கொண்டிருக்க, அவன் அவளுக்கு சரியான பதிலை சொல்லாமல் போக்கு காட்டு கொண்டிருக்க, மீராவும் அவர்களது உறவை பற்றி தெரியாது போலவே காட்டிக்கொண்டு தனது வேலைகளையும் மும்மரமாக இருந்தாள்.
அர்ஜுன் காலையில் 9 மணிக்கு செல்பவன் இரவு 9:10 மணிக்குத்தான் வீட்டிற்கு வருவான். இதற்கு இடையில் மீனா அவனை தொந்தரவு செய்தால் 11 மணிக்கு கூட வீட்டிற்கு வருவான் அவளுடன் சுற்றிவிட்டு. முதலில் மீனாவுடனான பேச்சு வார்த்தைகள் அவனுக்கு இனிமையை கொடுத்திருக்க, இப்போதெல்லாம் இவளா என்று சலிப்பு தட்டத் தொடங்கியது. அர்ஜுனுக்கு ஏதோ தன்னைத்தானே வற்புறுத்தி அவளிடம் பேசிக்கொண்டிருப்பது போல் ஆனது அவனுடைய நிலைமை. சரியாக 1 வாரம் கடந்த நிலையில் அர்ஜுன் மீனாவின் வீட்டிற்கு வர, வழக்கம் போல் அவனை ஓடி வந்து கட்டி தழுவியவள், என்னாச்சு அர்ஜுன்? நானா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாதான் வருவீங்களா? இல்லைனா வரமாட்டீங்களா? நானும் உங்க பொண்டாட்டி தான். அது உங்க மனசுல ஞாபகம் இருக்கா இல்லையா என்று சிறு விசும்பலோடு கேட்க, அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன் அமைதியாக சென்று நாற்காலியில் அமர்ந்தான். என்ன அர்ஜுன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்க அமைதியா இருக்கிறீங்க. எப்ப நம்மளோட கல்யாணத்தை பத்தி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த போறீங்க? நான் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசட்டுமா? கல்யாணம் தான் யாருக்கும் தெரியாமல் நடந்துருச்சு, ரிசப்ஷனாவது கிராண்டா பண்ணலாமே என்று மீனா ஆர்வமாக கேட்க, அவளை அதிர்வுடன் பார்த்த அர்ஜுன், மீனா, நான் அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கல. என்னால நீ எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் நடந்துக்க முடியாது. 7 வயசுல ஒரு பையனையும் 5 வயசுல ஒரு பொண்ணையும் வச்சுக்கிட்டு உன்னோட நின்று ரிசப்ஷன் எல்லாம் கொண்டாட முடியாது. அப்படியே கொண்டாடினாலும் நம்மளோட உறவை பார்த்து எல்லாரும் காரி துப்புவாங்களே தவிர சந்தோஷப்பட மாட்டாங்க என்று எரிச்சலோடு கூற, நம்ம உறவை நீங்களே கேவலப்படுத்துற மாதிரி பேசுறீங்க அர்ஜுன் என்று மீனா கொந்தளிக்க, அது உண்மைதானே மீனா? இந்த உறவு வெளியே தெரிஞ்சா தெய்வீக காதல்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேரையும் அற்பு புழு மாதிரி பார்ப்பாங்க மீனா. இதை இதோடு நிறுத்திக்குவோம். நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் என்று அர்ஜுன் நிதானமாக கூற, ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அர்ஜுன்? நான் உங்களோட பொண்டாட்டி, நீங்க என்னோட புருஷன். நாம எப்படி ஃப்ரெண்ட்ஸா பழக முடியும்? என்னால திருட்டுத்தனமா உங்களோட வாழ முடியாது. ஊரறிய உங்க மனைவியா வாழதான் நான் ஆசைப்படுறேன் என்று மீனா காட்டமாக கூற, எனக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் இல்லை மீனா. கல்யாணமாகி பொண்டாட்டி புள்ளக்குட்டி இருக்கும்போது உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. இந்த சமூகத்தோட கேவலமான பார்வையை கண்டும் காணாமல் உன்னோட என்னால வாழ முடியாது என்று அர்ஜுன் திட்டவட்டமாக கூற, ஏன் அர்ஜுன் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் என்னோட காதலை அக்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் உங்களுக்கு பொண்டாட்டி புள்ள இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வருதா என்று அழுகையோடு கேட்க, தப்புதான் மீனா. நீ உன் லவ்வை பத்தி சொன்ன போதே இது சரிப்பட்டு வராதுன்னு நான் உனக்கு புரிய வச்சிருக்கணும். ஆனா சின்ன வயசுல எத்தனையோ முறை நீ அழகா இருக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன். உன்னோட சிரிப்பு எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா நான் உன்கிட்ட ஒரு நாள் கூட பேசினதே கிடையாது. அப்படிப்பட்டவன் கிட்ட நீ இத்தனை வருஷம் கழிச்சு வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை காதலிக்கிறேன்னு நீயே சொல்லும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் பரவுச்சு. அது மட்டும் இல்லாம நான் பார்த்து ரசிச்ச பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு மனசுக்குள்ள ஏதோ ஒரு நிம்மதி. அதை என்னால தவிர்க்க முடியல. உன்னோட அன்பையும் காதலையும் என்னால நிராகரிக்க முடியல. அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன். ஆனா அந்த செகண்ட் என்னோட அந்த அமைதியால அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. நீ எனக்கு பொண்டாட்டியா ஊரறிய வாழணும்னு டிமாண்ட் பண்ணும்போது தான் இதை பத்தின யோசனையே எனக்கு வந்தது. இந்த 1 வாரமா எனக்கு இந்த சிந்தனை தான். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் நான் எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சிட்டு இருக்கோம்னு புரிஞ்சது. வேணாம் மீனா, இந்த ரிலேஷன்ஷிப் யாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் என்ற அர்ஜுன் நீளமாக பேசி முடிக்க, அப்படின்னா என்னை விட்டு விலக போறீங்களா? நான் உங்களுக்கு வேணாமா என்று மீனா அழுகையோடு கேட்க, நான் உன்னை வேணாம்னு சொல்லல, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. நாம எப்பவும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம் என்று அர்ஜுன் கூற, அதாவது உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் வப்பாட்டியா இருக்கணுமா என்று அவன் சட்டை காலரை பிடித்து உழுக்க, அவள் கைகளை விலக்கிவிட்ட அர்ஜுன், வப்பாட்டினா அதுக்கு அர்த்தம் தெரியுமா மீனா உனக்கு? இது வரைக்கும் நான் உன்னை அப்படித்தான் நடத்தி இருக்கேனா என்று அர்ஜுன் அழுத்தமாக கேட்க, அவனை ஒருவித பீதியோடும் பயத்தோடும் பார்த்தாள் மீனா. இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். இன்னும் நிறைய எபிசோடுகள் வரவிருக்கின்றன. அதோடு இந்த கதையை முழுசா நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுசாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.